சரி, ஓகே. குட் ஈவினிங் எல்லாருக்கும். சரியா? ஸோ நாம வந்து இன்ஜினியரிங் டெக்னாலஜி அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். சரி, பொறியியல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொன்னால் என்னது அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். என்னென்ன நாம படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரி. ஸோ என்ன பத்தி சொல்லணும்னு சொன்னால், நீங்க இடெக் அகாடமி அப்படின்னு சொல்லி யூடியூப்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலே, முன்னாடி வந்து யூடியூப் சேனல் ஒண்ணு வரும். அ நம்மோட இந்த லோகோ இருக்க மாரியே இருக்கும். சரியா? அப்போ அதில போயிட்டு உள்ள போய் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க. சரி. இதுக்கு முன்னாடியே நீங்க எப்படியுமே வந்து இடெக்னா என்னன்னு சொல்லி தேடி இருப்பீங்க. சரி, இருந்தாலும் நானும் ஒரு தடவ சொல்லிடுறேன். இடெக் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆர்ட்ஸ் போற கிரவுட வந்து இல்லாமல் செய்றது தான். பிரதான நோக்கம் வந்து அதாவது வேலை இருக்கு. வேலைக்கேத்த அத செய்யக்கூடிய ஆட்கள் இல்ல. சரியா? அப்போ இந்த ஆர்ட்ஸ் மாரி பிஏஓ இல்லாட்டி தமிழ் ஸ்பெஷலோ, இந்த மாரி ஜியோகிராஃபி ஸ்பெஷலோ இப்படி நம்ம வந்து படிச்சுட்டு வரும்போது, என்ன இல்ல அப்படின்னு சொன்னால், அதுக்கான தொழில் வாய்ப்புகள் குறைவு. அப்ப ஆட்கள் வந்து என்னவா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, கூடுதலா இருக்காங்க. சரியா? அதுக்காக தான் கவர்மெண்ட் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, 2013ல ஃபர்ஸ்ட் பேட்ச்ச வந்து எடுத்துட்டு வந்தாங்க. 2015ல தான் அவங்க எக்ஸாம் எழுதுனாங்க. ஓகே. இன்ஜினியர் டெக்னாலஜின்னு ஒரு ஸ்ட்ரீம கொண்டு வந்து, அதில வந்து பயோசிஸ்டம், அடுத்து இன்ஜினியரிங் டெக் அப்படின்னு சொல்லி 2 ஸ்ட்ரீம கொண்டு வந்தாங்க. சரியா? இதில 2015 தான் மொத பேட்ச் எழுதுனாங்க. எக்ஸாம் எழுதுனாங்க. நான் வந்து 4வது பேட்ச். 2018ல நாங்க ஏ லெவல் எழுதினோம். ஓகே. அப்போ முதலாவது நோக்கம் வந்து இதில என்னது? நமக்கு வந்து அந்த வேலை வாய்ப்பு இருக்கு. வேலை வாய்ப்புக்கு ஏத்த மாதிரியான ஆட்கள் வேணும். சரியா? அப்ப அதத்தான் மெயின் பண்றாங்க. சரி, அப்ப இதுக்குன்னு சொல்லி ஆர்ட்ஸ் படிச்சால் வேலை இல்ல, அப்படி இல்ல. அதாவது அந்த செய்யக்கூடிய ஆட்களோட டிமாண்ட் அது கூட. அதாவது ஆட்கள் கூட. வேலை இருக்கு. வேலை செய்றதுக்கான ஆட்கள் என்ன செஞ்சிருக்காங்க? கூடுதலா இருக்காங்க. இன்னொரு பக்கம் வேலை இருக்கு. செய்றதுக்கான ஆட்கள் குறைவா இருக்காங்க. ஸோ இந்த மாரி வொர்க் இது அந்த பிராக்டிகல் நாலேட்ஜோட ஒரு கிரவுட் ஒண்ணு வரணும் அப்படின்னு சொல்லி தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா டெக்னாலஜிய கொண்டு வந்தாங்க. இந்த டெக்னாலஜில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்க கட்டாயம் இடெக்கோ, பிடெக்கோ எதுக்கு வரதா இருந்தாலும் கட்டாயம் நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கீங்க? அதாவது சயன்ஸும், மேக்ஸும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரியா? கட்டாயம் முக்கியம். சரி, நீங்க சயன்ஸ்லயும், மேக்ஸ்லயும் என்ன செஞ்சிருக்கணும்? சி எடுத்திருந்தால் நல்லம். சரியா? சி எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது. ஓகே. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஓயல் ரிசல்ட்ஸ்ல மேக்ஸ் வந்து கட்டாயம். சரி? இது சி இருக்கணும். அடுத்து சயன்ஸும் சி இருந்தால் நல்லம். சி இருக்கணும். சரியா? ஏன் இது அப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ ஏ லெவல் முடிச்சுட்டு நீங்க அடுத்து ஏதாவது ஒண்ணு அப்ளை பண்ணும்போது, ஒரு தொழிலுக்கோ இல்லன்னு சொன்னால் வேற ஒரு கோர்ஸ் ஒண்ணு படிக்கிற அப்ளை பண்ணும்போது, கட்டாயம் என்ன செய்வாங்கன்னா, மேக்ஸும், சயன்ஸும் சி இருக்காங்கிறத பார்ப்பாங்க. சரி, அப்ப அத ஒருக்க கட்டாயம் ஒருக்க பார்த்து வச்சுருங்க. எஸ் எடுத்தாலும் செய்யலாம். நீங்க அடுத்த முறை இன்னொரு தடவ இப்போ ஓஎல் எக்ஸாம் கால் பண்ணியிருக்காங்க தானே? அதில ஒருக்க போட்டு எழுதிக்கோங்க. சரி, இப்போ இடெக்ன்னு சொல்லி வர்றீங்க. சரி, இடெக்க பொறுத்தவரைக்கும் நீங்க மேக்ஸ் வந்து சி ஒண்ணு கட்டாயம் வச்சிருக்கணும். இதே பிடெக் போறதா இருந்தா சயன்ஸ்ல சி ஒண்ணு இருக்கணும் அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. சரி, என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க 2மே சி இருந்தாலும் நல்லது. சிக்கு மேல ரிசல்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா ஈஸியா இருக்கும். டெக் வந்து ஈஸியா இருக்கும். சரி, இப்போ இடெக்ன்னு சொல்லி வந்துருவீங்க. இங்க முதலாவது இடெக்ன்னு சொல்லி வந்த பிறகு, இதுவும் ஒரு பாடமா இருக்கும். சரியா? நீங்க இடெக்கோ, பிடெக்கோ இப்ப பிடெக்ன்னு வைப்போம். பிடெக்கும் இருக்கு. இப்ப இது 2ல என்ன செய்றீங்க? ஒரு பாடத்த சாய்ஸ் பண்ணுவீங்க. இப்போ இதுல இடெக்ன்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னு வைப்போம். இதுல இடெக் எடுத்துட்டீங்க. இதுல இடெக் எடுத்துட்டு, இந்த பிடெக் எடுத்தாலும் 2 பேருமே என்ன செய்யணும்? இந்த எஸ்எஃப்டிங்கிற ஒரு பாடத்த படிக்கணும். அதாவது சயன்ஸ் ஃபார் டெக்னாலஜி தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம். இந்த பாடத்த நீங்க என்ன செய்யணும்? கட்டாயம் படிக்கணும். இதுக்கு பிறகு ஒரு பாடம் இருக்கும். இந்த பாடத்த என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க தெரிவு செய்யலாம். நீங்க என்ன செய்யலாம்? தெரிவு செய்யலாம். எப்படி தெரிவு செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஐசிடி இருக்கும். சரி. அடுத்து அக்ரிகல்ச்சர் இருக்கும். சரி. ஆர்ட் பாடம் எடுக்கலாம். ஜியோகிராஃபி இருக்கு. சரியா? இந்த மாரியான பாடங்கள நீங்க என்ன செய்யலாம்? தெரிவு செய்யலாம். பொதுவா இடெக் எடுக்கிற ஆட்கள், இடெக் எடுத்து எஸ்எஃப்டி ஒரு பாடம் வந்துரும் தானே? எஸ்எஃப்டி ஒரு பாடம் வந்து, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஐசிடிய தெரிவு செய்வாங்க. கட்டாயம் ஐசிடிய தான் தெரிவு செய்யணுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இல்ல. சரியா? நான் படிக்கிற காலத்தில, எனக்கு பொதுவா வந்து அக்ரிகல்ச்சர்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கையும், நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னால், இடெக் எடுத்து, எஸ்எஃப்டி எடுத்து, நான் வந்து அக்ரிகல்ச்சர் எடுத்தேன். நான் படிக்கிறப்போ. சரி. ஆனால் பொதுவா இடெக் எடுத்து ஐசிடி வந்து பண்றது தான். அதாவது ஐசிடி பக்கம் போறது தான் லாபம் கூட. லாபம் கூட அப்படின்னு சொன்னா, இன்னும் நெறைய கோர்சஸ் வந்து என்ன செய்யலாம்? அப்ளை பண்ணலாம். சரி. அப்போ இதோட இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம்.
சரியா? அப்போ பொதுவா நீங்க வந்து என்ன செய்யலாம்? சாய்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஐசிடி வந்து எனக்கு கஷ்டம். இல்லாட்டி ஐசிடி வந்து நான் வந்து ஓஎல் எடுக்கல. இப்படிங்கிற ஆட்கள் கட்டாயம் வந்து இல்ல ஐசிடி எனக்கு தெரியாது. இல்லாட்டி ஐசிடி நான் எடுக்கல. ஐசிடி வந்து எனக்கு கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. நீங்க கட்டாயம் வேற ஒரு பாடத்துக்கு போகலாம். அத பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. சரி அதெல்லாம் பிரச்சனை இல்ல. கட்டாயம் இடெக் எடுத்தால் ஐசிடி தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாரியான ரூல் எல்லாம் இல்ல. சரி நான் பின்னாடி சொல்றேன். வேற வேற பாடங்கள சாய்ஸ் பண்ணி எப்படி எப்படி ஆட்கள் வெளியில வந்தாங்க அப்படிங்கிற மாரி நான் சொல்றேன். சரி இதுல இன்னொரு பாடமும் இருக்கு. ஈசி மேக்ஸ்ன்னு சொல்லி. ஈசி மேக்ஸ் கேள்விப்பட்டீங்களா? ஈசி மேக்ஸ். ஈசி மேக்ஸ் இருக்கு. மீடியா இதுலயே வந்து மீடியா படிச்சவங்க இருக்காங்க. மீடியா இப்படி இருக்காங்க. இதெல்லாம் அவங்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஆட்கள். சரியா? அப்ப இப்படி இருக்காங்க. இப்போ இடெக்ன்னு சொல்லி வந்துட்டோம். இந்த இடெக் உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பொதுவா 3 வகையான சாய்ஸஸ் இருக்கு. சரி? அதாவது மெக்கானிக்கல் பக்கம் இருக்கு. அதுக்கடுத்து சிவில் செக்ஷன் இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்க அ மெக்கானிக்கலோட எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு. சரி? எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு. சரி. அப்போ இந்த இடெக்ங்கிற ஒரு பாடம் வந்து கஷ்டம். நெறைய பேர் சொல்லுவாங்க. இடெக் கஷ்டம். டெக்னாலஜிக்குள்ள போனீங்கன்னு சொன்னா, இடெக் படிப்புக்கு ஆட்கள் இல்ல. கஷ்டம், கஷ்டம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒவ்வொரு பேட்ச்க்கும் நான் சொல்றது இதுதான். அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க என்ன செஞ்சுட்டு வந்துரணும்? படிச்சுட்டு வந்துரணும். கடைசி ஒரு 1 மாசமோ, இல்லாட்டி கடைசி ஒரு 2 மாசமோ நீங்க வந்து எக்ஸாம்க்கு முதல்ல வந்து படிக்கணுங்கிறது கஷ்டம். இது ஓஎல் மாரி என்ன செய்ய இயலாது. ஈஸியா போக இயலாது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஓ லெவல் வந்து எல்லாருமே பாஸ் பண்ணிடுறாங்க. அதோட 13 வருடம் உத்தரவாளிக்கப்பட்ட அதாவது உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட கல்வி வந்து இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ரூல் ஒன்று கொண்டு வந்தாங்க தானே. இப்போ நேத்து முந்தின நாள் கொண்டு வந்தாங்க. நீங்க ஓஎல் வந்து கட்டாயம் பாஸ் பண்ணிட்டு இல்ல. என்ன செய்யலாம்? ஏஎல் வந்து எடுக்கலாங்கிற மாரி கொண்டு வந்தாங்க. சரி அப்போ 13 வருஷம் நீங்க கட்டாயம் படிக்கணுங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அதால ஓஎல் பாஸ் பண்றது ஒரு விஷயம் இல்ல. ஓஎல் ஏ எடுக்கிறதோ இல்லாட்டி அதுகள் எந்த ஒரு விஷயமும் இல்ல. சரியா? ஓகே. யார் இது டிஸ்ப்ளே இது கிறுக்கிட்டு இருக்குது? சரி. இப்போ ஏ லெவல் இடெக்குள்ள வந்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பேப்பர் செக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். சரி. இது பார்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பார்ட் 1க்கு உங்களுக்கு 50 எம்சிக்யூ இருக்கும். சரியா? 50 எம்சிக்யூ இருக்கும். இந்த பல்தேர்வு வினாக்கள்ல 5 ஆன்சர்ஸ் இருக்கும். இதில நீங்க என்ன செய்யணும்? ஒரு வினாவுக்கு என்ன செய்வீங்க? பதில் சொல்லுவீங்க. சரி, ஒரு வினாக்கு நீங்க ஆன்சர் குடுக்கணும். அதேபோல பார்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 3 மணித்தியாலங்கள் கொண்டதா இருக்கும். மேலதிக வாசிப்புக்காக 10 நிமிஷங்கள் இப்ப கிட்டத்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. நியூ சிலபஸ்ல இருந்து என்ன செஞ்சுட்டாங்க? மேலதிக வாசிப்புக்காக 10 நிமிஷம் கொண்டு வந்தாங்க. இதுல ஏ பகுதி அப்படின்னு சொல்லி பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா. சரியா? ஏ பகுதி. சரி. இதுல அமைப்பு கட்டுரை வினாக்கள் 4 இருக்கும். சரி. அமைப்பு கட்டுரை வினாக்கள் 4 இருக்கும். சரியா? ஸ்ட்ரக்சர் பார்ட்ன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரக்சர். சரி. இதுல நீங்க கட்டாயம் இந்த 4 கேள்வியும் செய்யணும். சரி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எஸ்ஸேல பிசிடிங்கிற மாரி இருக்கும். சரி. இதுல ஒவ்வொன்லயும் பிசிடின்னு தானே இருக்கு. இதுல ஒவ்வொன்லயும் ஒவ்வொரு எஸ்ஸே கேள்வி செய்யணும். செஞ்சுட்டு ஏதாவது ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு எஸ்ஸே செய்யணும். அப்ப மொத்தம் 4 எஸ்ஸே கேள்விகள் செய்யணும். சரி. இந்த பார்ட் 1ல நீங்க 50 கேள்வி செய்றீங்க தானே? இந்த 50 கேள்விக்கு உண்மைக்குமே அதாவது நாம 100 புள்ளிகள்னு சொல்லி பார்க்கும்போது, என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, கடைசியா வந்து 35 புள்ளிகளுக்கு வரும். இந்த 50 கேள்வி கடைசி 35 புள்ளிகளுக்கு வரும். இந்த எஸ்ஸே ஸ்ட்ரக்சர் எல்லாம் செய்றீங்க தானே? இதெல்லாம் செஞ்சுட்டு, இந்த கேள்விகள் எல்லாமே சேர்த்து, இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 35 புள்ளிகளுக்கு வரும். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 70 புள்ளிகள் நீங்க வந்து என்ன செய்யணும்? எக்ஸாம் மூலமா எடுக்கணும். சரி, எக்ஸாமால நீங்க எடுக்கக்கூடிய இந்த 70 புள்ளிகள் இருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பிராக்டிகல். இந்த பிராக்டிகல்ல சரி பிராக்டிகல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 6 பிராக்டிகல் செய்ய வேண்டி வரும். அதாவது நம்ம முன்னாடியே பார்த்தோம் தானே 3 செக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி, 6 பிராக்டிகல் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏ லெவல் வந்து எக்ஸாம் முடிய ஒரு 1 மந்த் டைம் பீரியட் வந்து குடுத்துட்டு, அதுக்கு பிறகு தான் நடக்கும். இடெக் ஒரே நாள்ல நடந்துரும். பிடெக் ஒரு 2, 3 நாள் அப்படி எடுப்பாங்களா இருக்கும். இடெக் ஆட்களுக்கு ஒரே நாள்ல ஃபுல்லா 6 பிராக்டிகலும் நடக்கும். சரி இந்த பிராக்டிகல் 6 செய்றீங்க தானே? இந்த பிராக்டிகல் 6க்கு தான் இந்த பேலன்ஸ் இருக்க 30 மார்க்ஸ் வரும். ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிச்சுட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 70ல நார்மலா நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம்.
அடுத்து ப்ராக்டிக்கலும் நல்லா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ஓஎல்ல வந்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தவங்க தான் ஏலெவலில் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுப்பாங்களா அப்படிங்கிறது இல்லை. சரி, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நார்மலாக சிம்பிளாக அதாவது 4C 4S இல்லாட்டி 5C அப்படி போன ஆக்களும் யூனிவர்சிட்டி வந்த ஆக்கள் இருக்காங்க. அது இல்லாமல் 9A இல்லாட்டி 8A எடுத்தவங்க, 9A இல்லை 8A 7A எடுத்துட்டு யூனிவர்சிட்டி கிடைக்காம இருந்தாங்க ஆக்களும் இருக்காங்க. சரி, அப்போ ஓஎல் ரிசல்ட்ஸுக்கும் ஏ லெவலுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, துளியும் சம்மந்தம் இல்லை. அதுலேருந்து இது வேறு. இதுக்கு நீங்கள் புதுசாக தான் படிக்க போகிறீங்க. புது ஒரு ஒரு அதாவது கிரேட் 5 ஸ்காலர்ஷிப்லாம் எழுதி முடிச்சுட்டு 6க்கு வருவீங்க தானே, அந்த மாதிரி தான். சரி, ஓஎல் முடிச்சுட்டு ஏ லெவலுக்கு வரும்போது நீங்கள் புதுசாக தான் வரீங்க. இங்கே நீங்கள் முன்னாடி எடுத்த ரிசல்ட்ஸோ முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்களோ அது கணக்கு இல்லை. சரி, நீங்கள் இன்னும் முக்கியமாக உங்களுக்கு தேவைப்பட்ட விஷயம் ரெண்டே விஷயம் தான், மேக்ஸும் சயின்ஸும் சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லம். கூடுதலாக ஒரு எக்ஸ்ட்ராவாக இங்கிலீஷையும் சேர்த்து சி எடுத்து வச்சுக்கோங்க. அது பின்னாடி தேவைப்படும். சரி, பின்னாடின்னு சொல்கிறது ஏ லெவல் ரிசல்ட்ஸ்லாம் வந்த பிறகு அதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோங்கிறதுல தேவைப்படும். சரி, ஸோ இதில் வேறு எது டவுட் எதுவும் இருந்தால் சொல்லுங்கள் பாப்போம். டவுட் எதுவும் இருந்தால் செட்டில் போடுங்க. பொதுவாக எல்லாரும் கேட்குற கேள்வி, வேலை இருக்கா சார்? அதான். அதான் கேட்க போகிறீங்க. ஓகே, சயின்ஸ் சி வந்து கட்டாயமா? சயின்ஸ் சி வந்து கட்டாயம் அப்படிங்கிறது என்னன்னா, இருந்தால் நல்லம். இப்போ நீங்கள் வேலை உள்ளவெல்லாம் முடிச்சுட்டா எதுக்கு நம்ம படிக்கிறோம்? உண்மைக்குமே படிக்கிறது என்னதுக்காக? வேலை ஒன்றுக்கு போகணுங்கிறதுக்காக தானே. இப்போ நல்ல ஒரு வேலைக்கு போகும்போது இடையில என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னால், ஓஎல் மேக்ஸும் சயின்ஸ் வந்து சி இருக்காங்கிறத பார்ப்பாங்க, கவர்மெண்ட் செக்டரில் பார்ப்பாங்க. ஸோ அதனால ரிஜெக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் இப்போயே சொல்கிறேன், அதை எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. வேற என்னென்ன யூனிட்ஸ் இருக்குங்கிறத அப்புறம் பார்ப்போம். வேறு எது டவுட் எதுவும் இருந்தால் கேளுங்க. ஓகே, தொழில் வாய்ப்புகளை பற்றி பார்த்துருவோம். சரி, அதுவும் ஒரு தெரிஞ்சுக்க தானே வேணும். சரி, கவர்மெண்ட் செக்டரை பொறுத்த வரைக்கும் அதாவது எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஏ லெவல் முடிச்சோன்னு வந்து நமக்கு வேலை கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க, நம்ம அப்ளை பண்ணால் கிடைச்சிடும், நம்ம ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை. அதெல்லாம் அந்த காலம். சரி, அந்த காலத்தில் வேண்டாம், ஏ லெவல் முடிச்சிட்டு இருந்தால் ஓரளவுக்கு ஊரில் அவங்க தான் படித்தவங்களா இருப்பாங்க, டீச்சிங் அப்பாயின்மெண்ட் அப்படிலாம் கொடுத்தாங்க. இப்போ அப்படி இல்லை. சரி, இப்போ படிக்கிறதுக்கான ஆட்கள் கூட, தொழில் வாய்ப்புக்கான போட்டிகள் கூட. சரி, அப்போ ஏஎல் முடித்த பிறகு நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும்? மேலதிகமாக ஏதாவது ஒன்று படிக்கணும். ஏஎல் படித்த பிறகு கட்டாயம் நீங்கள் அடுத்து என்ன செய்யணும்? ஏதாவது ஒன்று படிக்கணும். கவர்மெண்ட்டே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொழில் என்னன்னு சொன்னால், ஏஎல் முடித்த பிறகு டீச்சிங் காலேஜ் அப்ளை பண்ணி டீச்சிங் டிப்ளமோ படிக்கிறாங்க தானே. டீச்சிங் காலேஜ் போகிறவங்களுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட்டே தொழில் கொடுத்து வெளியே அனுப்பும். சரி, கவர்மெண்ட்டே கொடுக்குற வேலை டீச்சிங் மட்டும்தான், டீச்சராக மட்டும்தான் ஆகலாம். ஏஎல் முடித்த பிறகு டீச்சிங் காலேஜ் போனீங்க அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டே வேலையை கொடுத்து அனுப்பிடும். மற்றபடி எல்லா வேலைகளும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? டிகிரி முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓப்பன் எக்ஸாம் வந்து எழுதணும். இன்னொரு எக்ஸாம் ஒன்று எழுத வேண்டி வரும். சரியா? ஓப்பன் எக்ஸாம். இப்போ நிறைய தொழில் வாய்ப்பு தொழில்களுக்கு இது பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்க. சரியா? ஓப்பன் எக்ஸாம் ஒன்று செஞ்சு இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி, சரி, இன்டர்வியூ பாஸ் பண்ணி அப்படி தான் கவர்மெண்ட் செலக்ட் ஆகி வரணும். சரி, நிறைய தொழில் இருக்குது. அதாவது எந்த ஒரு டிகிரி வச்சுட்டு இருந்தாலும் என்ன செய்யலாம், இந்த மாதிரி நிறைய தொழில்கள் இருக்குது, இதுக்கு அப்ளை பண்ண. இப்போ கிட்டத்தில் கால் பண்ணியிருந்தாங்க, கபனால இது அதாவது எக்ராரிங் டிபார்ட்மெண்ட்டில் கால் பண்ணியிருந்தாங்க. சரி, அதுக்கடுத்து கஸ்டம்ஸ் கால் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து இப்போ எஸ்எல்ஏஎஸ் வந்து கால் பண்ண போகிறாங்க. சரி, பிளானிங் சர்வீஸ் கால் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து இடெக்கில் வந்து பெரிய சான்சஸ் இருக்குது. இடெக் டிகிரி முடிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் பெரிய அளவுக்கு சான்சஸ் இருக்கும், வாய்ப்புகள் இருக்கும். சரி, அரசாங்கத்திலே வந்து அதி உயர் வந்து அந்த தொழில்கள்னு சொல்கிறதுல எஸ்எல்ஏஎஸ் வந்து முக்கியமானது ஒன்று. பெரிய பெரிய டிரெக்டர்ஸ், அதாவது செக்ரட்டரிஸ் எல்லாமே வந்து எஸ்எல்ஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக தான் இருப்பாங்க. சரி, அப்போ அதெல்லாம் வந்து எனி டிகிரி இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்போது அதுகளுக்கெல்லாம் முழுக்க போகும்போது எந்த ஒரு டிகிரி இருந்தாலும் சரி. சரியா, பிளானிங் சர்வீஸ்குள்ளெல்லாம் மீடெக் வந்து நல்ல வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பேர் வந்து ஃபாரினில் வந்து சைட் இன்ஜினியராக இருக்காங்க, குவான்டிட்டி சர்வேயராக இருக்காங்க. சரி, எனக்கு தெரியும் துபாய், கட்டார் இதுகளில் இருக்காங்க, சிங்கப்பூரில் இருக்காங்க. அடுத்து மாஸ்டர்ஸ் வந்து செய்கிறதுக்காக நிறைய பேர் வந்து லண்டன் போயிட்டாங்க, கனடா போயிட்டாங்க. சரியா, நெதர்லாந்து போயிருக்காங்க, மலேசியா போயிருக்காங்க. இப்படி மாஸ்டர்ஸ் அதுக்காக டிகிரி முடிச்சுட்டு பேச்சுலர் இன்ஜினியரிங் டெக் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் வந்து டிகிரி முடிக்கிறதுக்காக வெளிநாடு போனவங்க இருக்காங்க. அதுக்கடுத்து இப்போ இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட சீனியர் 2015 பேட்ச் சொன்னோம் தானே, 2015 பேட்ச் 2015 பேட்சில் படித்தவங்க இப்போது லெக்சரராக இருக்காங்க.
லெக்சரராக இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இப்போ ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இதில் வந்து இப்போ ப்ரொஃபஷனரி கிடைச்சி லெக்சரராக இருக்காங்க. சரி, அது இல்லாமல் ப்ரைவேட் செக்டரில் இன்ஜினியர்ஸ், அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியராக இருக்காங்க. சரி, சோலார் பேனல் இதுகள் அந்த மாதிரி சிஸ்டம் இதுகளில் வந்து சிஸ்டம் இன்ஜினியராக இருக்காங்க. ஐசிடி பக்கம் வந்து ப்ரோக்ராம் டெவலப்பராக இருக்காங்க. சரி, அப்போ ப்ரைவேட் செக்டரில் வந்து நிறைய வந்து வேகன்சி இருக்குது. கவர்மெண்ட் செக்டரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு டீச்சிங்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ டீச்சிங்குள்ளே போன என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இடெக் எடுத்தவர், அவர் மெடிக்கல் காலேஜ் போயிட்டு வந்திருக்காரு. இன்னொருத்தர் வந்து நான் சொன்னேன் சாய்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி, அதில் இடெக் எடுத்து கட்டாயம் வந்து என்ன எதிர்ப்பாங்க, எஸ்எப்டி இருக்கும் தானே, எஸ்எப்டி கட்டாயம் படிக்கணும். அதுக்கு அடுத்து ஆர்ட் பாடம் படித்தாங்க. ஆர்ட் ஆர்ட் வந்து சாய்ஸில் எடுத்துட்டு ஸ்ரீபாத காலேஜ் வந்து ஆர்ட் பாடத்துக்கு கிடைச்சு. இப்போ அவரும் இப்போ வந்து வெளியில் வந்து டீச்சராக இருக்கார். சரி, அது இல்லாமல் டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து இருக்காங்க, இதில் கவர்மெண்ட்டில் இருக்காங்க. இப்போது டெக்னிக்கல் ஆஃபீஸரை தாண்டி இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி இருக்குது. அதாவது அதையும் தாண்டி ஐஇஎஸ்எல், திரும்பி கேள்விப்பட்டீங்களா? ஐஇஎஸ்எல், ஐஇஎஸ்எல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ், ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ் வந்து ஐஇஎஸ்எல்ங்கிறது தான் வந்து ஒரு அது ஒரு நம்ம இந்த ஒரு பொருட்களுக்கு எஸ்எல்எஸ் கொடுக்குறாங்க தான், அந்த மாதிரி தான். சரி, இப்போ இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ்ட்னு சொல்லி ஐஎஸ்எல் அப்ரூவல் வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டி டிகிரிக்கும் கொடுத்துட்டு வராங்க. சரி, அப்போ இதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் அடுத்தடுத்து நீங்கள் நீங்களாம் வந்து ஏ லெவல் எழுதிட்டு வரும்போது கவர்மெண்ட் செக்டர்லையோ இல்லாட்டி ப்ரைவேட்லேயோ வந்து உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து கூடுதலாக இருக்கும். சரி, படிக்கிறதை தாண்டி ஸ்கில்ஸ் வந்து முக்கியம். ஃபீல்டு கேளுங்கன்னா என்ன தெரியணும்? வேலை தெரியணும். சரியா? இப்போ என்னை பற்றி சொல்லிடுவோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் கிரேட் 1 to 9 வந்து படித்தது வந்து புப்புரஸ்த டிவி ஏரியா பக்கம் இருக்கவங்களுக்கு தெரியா இருக்கும், புப்புரஸ்த தமிழ் வித்தியாலயம்னு சொல்லி. அதுக்கடுத்து ஏஎல் வந்து இந்து புசல்லாவ இந்து நேஷனல் சிசின்னு சொல்லுவாங்க, அங்கே படித்தேன். அதுக்கடுத்து ஓஎல் வந்து கலகா ராமகிருஷ்ணாவில் படித்தேன். சரியா, அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஃப்னா யூனிவர்சிட்டி 2019 பேட்ச், 2018 ஏஎல், 2019 யூனிவர்சிட்டி பேட்ச். சரி, அவுட் ஆகி இப்போ 2 இயர்ஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து நான் வந்து இன்டர்நேஷனல் மெடிக்கல் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லி என்ஜிஓ ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கன்சல்டண்ட்டாக இருக்கேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு கம்பெனி ஒன்று சைட் சிவில் இன்ஜினியராக இருந்தேன். சரியா, ஓகே. இடெக் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து 2018 ஏஎல் முடிச்சதுலேருந்து 2019 பேட்ச்லேருந்து செஞ்சிட்ருக்கேன். சரி, எங்களுக்கு அடுத்துள்ள ஜூனியர் பேட்ச்லேருந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் யூடியூப்பில் இடெக் அகாடமின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இடெக் மட்டும் இல்லை, எஸ்எப்டியும் சேர்த்து தான். இதில் சர்ச் பண்ணி பாருங்கள். வேறு எதாவது டவுட் எதுவும் இருந்தால் அதில் நீங்கள் பார்க்கலாம். சரி, அப்போ தொழில் வாய்ப்புகள் இப்படி இருக்கு, இருக்குடா, வெளியில் வேலை இருக்குது. சரி, மற்ற அதாவது வேறு டிகிரி எடுத்துகிட்டு வந்தவங்களை விட டெக்காக்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து இருக்காங்க. சரி, இடெக்காக்கள் டெக்குன்னு சொல்கிறத தாண்டி இடெக்காக்கள் ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க. பிடெக்காக்கள்னால் உண்மைக்குமே கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஏன்னு சொன்னால் பிடெக்கும் எக்ரிகல்ச்சர் டிகிரியும் வந்து ஒரே மாதிரி, கிட்டத்தட்ட ஒரே விஷயம்தான். அப்போ அந்த இடத்துல எக்ரிகல்ச்சர் ஆக்களுக்கான முக்கியத்துவம் தான் கூடுதலாக கொடுக்குறாங்க. பிடெக் ஆக்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, ஃபீல்டை விட்டு வெளியில் போயிட்டு வேலை செய்ய பார்க்குறாங்க. டெக் ஆகல் இடெக்கை பொறுத்த வரைக்கும் டிகிரி முடித்தவங்களுக்கு வேலை இருக்குது, என்விக்யூ முடித்தவங்களும் நல்ல ஒரு இடத்துல இருக்காங்க. சரி, என்விக்யூ முடிச்சுட்டு அப்படியும் இருக்காங்க. சரி, இப்போது ஏஎல் முடித்த பிறகு அடுத்து என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். சரியா, ஏஎல் முடித்த பிறகு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து உங்கள்கிட்ட என்னவாக இருக்கும்? யூனிவர்சிட்டி போகிறது தான் மெயினாக இருக்கணும். சரி, டிஸ்ட்ரிக்டில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் அடிப்படையில் வந்து ரேங்க் மாறும். அதாவது நீங்கள் எக்ஸாம் செஞ்சு அதில் வந்து செட் ஸ்கோர்னு சொல்லி ஒன்று வரும். உங்களோட மார்க்ஸ் எல்லாம் வச்சு செட் ஸ்கோர்னு ஒன்று செய்வாங்க. அதுபடி தான் நீங்கள் எத்தனையாவது இடத்துல இருக்கீங்கன்னு சொல்லி ரேங்க் வரும். இது டிஸ்ட்ரிக்ட் ரேங்கை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து மாறும். இப்போ கண்டி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 45 to 50 பேருக்கு 50 ரேங்க்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் வாய்ப்பு இருக்கும். சரி, ஜஃப்னா சம்திங் 25 என்னமோன்னு நினைக்கிறேன். ட்ரிங்கோவும் 25 இல்லாட்டி 20 அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் மாறும், ஒவ்வொரு அந்த இயரை பொறுத்த வரைக்கும் மாறும். சரியா, அப்போ இந்த ரேங்க்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் யூனிவர்சிட்டி ஷூர். அதாவது நேஷனல் லெவலில், சரியா, ஐலாண்ட் ரேங்க் வந்து உங்களுக்கு கட்டாயம் ஒரு 1500க்குள்ளே இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த யூனிவர்சிட்டி ஷூராக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, எதிர்பார்க்கலாம், யூனிவர்சிட்டி வந்து எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க பார்ப்போம்.
என்ன வரும் எது டவுட் இருக்கா? தக்ஷாலன், டவுட் இருக்கா தக்ஷாலன்? அடே ஏ லெவலில் வந்து ஃபன் பண்ணணும் ஜொலி பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் கஷ்டம்டா. சரி, இந்த 2 வருஷம் தான் உங்கள் லைஃபே தீர்மானிக்கும். எல்லாம் சொல்லுவாங்க ஏ லெவல் போனால் படிச்சிடலாம், அது தேவையில்ல, படிக்க தேவையில்ல, ஃபன் பண்ணலாம், ஜொலி பண்ணலாம், கண்டி கிளாஸ் போகலாம், டவுனு கிளாஸ் போடலாம், ம் ஜஃப்னா கிளாஸ் போகலாம், சரியா, சமாந்தரம் போகலாம், அக்கரைப்பத்து போகலாம், இப்படின்னு சொல்லி பஸ்ஸில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜொலி பண்ணிட்டு வாராக்கள் இருக்காங்க. பட்டு என்ன விஷயம்னு சொன்னால் படிக்கணும். சரி, படிக்கலைன்னா லைஃப்பில் கஷ்டப்படுவீங்க. ஏ லெவல் ரிசல்ட்ஸுங்கிறது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏ லெவல். இது நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும், குறிப்பிட்ட அளவு ஒரு அளவுக்கு ரிசல்ட்ஸ் எடுத்துருக்கணும். ஸோ நான்லாம் பேசிக்காக என்ன சொல்கிறேன்னு சொன்னால், பேசிக்காக 3 பாடத்தை பாஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிறது தான். அந்த 3 பாடம் பாஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி ஏ லெவல் செய்கிறவங்ககிட்ட கேட்டு பாருங்க. சரியா, இல்லாட்டி இந்த முறையில் எக்ஸாம் எழுதுறவங்க கேட்டு பாருங்க. அப்போது எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், ஆடி தெரியாதீங்கடா ஃபஸ்ட்லேருந்தே படிச்சிருங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ ஆன்லைனில் கிளாஸஸ் இருக்குது, வேண்டிய மாதிரியான கிளாஸஸ் இருக்குது. சரி, இப்போ நான் இடெக் செய்வேன், அடுத்து எஸ்எஃப்டியும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அடுத்து ஐசிடி கிளாஸஸ் வந்து போகுது, நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ என்ட்டு ஸ்டூடெண்ட் ஒருத்தர், நான் சேவ் பண்ணுற போஸ்ட் வந்து என்ட்டு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் செய்கிறாரு. அவரும் வந்து நல்ல நல்ல ஒரு திட்டம். அவரும் செய்யக்கூடிய, நல்லா செய்யக்கூடிய ஒருத்தர். அப்போ அவர் செஞ்சுட்டு இருக்காரு, இல்லாட்டி வேறு சேர்மார் செய்கிறாங்க. ஸோ அப்படி எங்கேயாவது படிங்க. இப்போ என்கிட்ட தான் படிக்கணுங்கிறதே நான் சொல்ல வரல. சரியா, ஐடெக் என்கிட்ட மட்டும் தான் படிக்கணும், இல்லாட்டி எஸ்எஃப்டி என்கிட்ட தான் படிக்கணும்லாம் நான் சொல்ல வரல. ஃபர்ஸ்ட்ல இருந்து எங்கேயாவது படிச்சிருங்க, யார்கிட்டயாவது போய் படிச்சிருங்கிறது தான் விஷயம். சரி, அப்போ ஜொலி பண்ண பார்க்காதீங்க. ஜொலி பண்ண பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கஷ்டமாயிரும், பின்னாடி கஷ்டமா இருக்கும். மன்னா டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் சரியா தெரியலப்பா. அது கொஞ்சம் தெரியல, மேபி ஒரு 20 25க்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது, எடுப்பாங்களா இருக்கும். சரி, அது இடெக் மட்டும் தானே. இப்போ இடெக் மட்டும் தான் நான் அப்படி சொல்கிறேன். இப்போ இடெக்கில் நீங்கள் அப்ளை பண்ண எல்லாத்தையும் என்ன செய்யலாம், அடுத்து ஐசிடி போகலாம். ஐசிடிக்குள்ளேயும் வரல, உங்களுக்கு ரேங்க் வரல அப்படின்னு சொன்னால் அடுத்து என்ன செய்யலாம், நிறைய கோர்சஸ் இருக்குது, ஜென்ரல் டிகிரிஸ் தான கோர்சஸ் நிறைய இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட போன முறை எனக்கு தெரிஞ்ச நான் ஸ்டூடெண்ட் ஒருத்தருக்கு விக்ரமாராய்ச்சி யூனிவர்சிட்டியில் வந்து கிடைச்சிருந்துச்சு, இங்கே கம்பகால இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெடிக்கலோட சேர்ந்து ஐசிடி, அது என்னன்னு சொல்லி பிறகு தேடி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு, அந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஸ்கேனர் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது தானே. இப்போ அதெல்லாம் வந்து இது பண்ணுற, அதில் சாஃப்ட்வேர் இதுகளை பற்றி பார்க்குறது, அதுகளை பற்றி படிக்கிறதா அது. சரி, அதெல்லாம் நல்ல கோர்ஸ், நல்ல வேகன்சி இருக்குது அதெல்லாம். அதாவது மெடிக்கல் செக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஐசிடியோ இல்லை கம்ப்யூட்டர் இதுகளை வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய மாதிரி இது, அந்த மாதிரி கோர்ஸ் ஒன்று கிடைச்சிருந்துச்சு. ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. சரி, நிறைய கோர்சஸ் இருக்குது, நல்ல நல்ல கோர்சஸ் இருக்குது. சரியா, அப்போ இந்த 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 2 வருஷத்தை வந்து வீணாக்காதீங்க. சரி, ஏலோ லைஃப் வந்து நல்ல ஒரு லைஃப். அந்த 2 வருஷத்துல தான் நீங்கள் வந்து உங்களோட லைஃப் எப்படி இருக்க போகுதுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. இது உங்களோட லைஃப், நீங்கள் தான் முடிவு பண்ணணும் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லி. இந்த 2 வருஷத்தை கவனமாக பாவிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு இடத்துக்கு போகலாம். சரி, இப்போ நானும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் தானே. இப்போ நீங்கள் நினைக்கக்கூடாது சார்லாம் ஃபெஸ்ட் டொப்பர் போல், ஃபெஸ்ட்டில் உட்காந்து ஃபெஸ்ட் ரேங்க் அடித்து பாஸ் பண்ணுவார் போலன்ட்டு. சரியா, ஓயில் வரைக்கும் கொஞ்சம் ஃபெஸ்ட் ரேங்க் தான். ஏ லெவல்லாம் அப்படி இல்லை, சரியான குழப்பம், செம்ம குழப்பம். ஆனால் 13ல் என்ன செய்து பண்ணிட்டோம்னா படிக்கிறது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்களோட பெஸ்ட்டில் நாங்கள் வந்து 18 பேர் ஏ லெவல் இடெக் எடுத்தோம். 18 பேரில் நாங்கள் 8 பேர் யூனிவர்சிட்டி. இப்போ ஒரு நாலு நாலு பேர் டீச்சர்ஸ் இதுக்குள்ள டீச்சிங் இருக்காங்க. யாருமே ஃபெயில் பண்ணல. நாங்கள் புதுசெல்லாம் இதில் வந்து அப்படி ஒரு பெச் 2018 பெச். சரியா, அப்போ என்ன செஞ்சாலும் என்ன செய்யணும், படிக்கணுங்கிறத மெயின் பண்ணிட்டாங்க. அதுதான் முக்கியம். பட் இந்த ஏழில் வந்து நீங்கள் நிறைய கஷ்டங்களை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். ஃபேமிலியில் வந்து இப்போ இதுகள் வரும். ஃபேமிலி இதுகளில் வந்து பிரச்சனைகள் வரலாம். ஸோ உங்களுக்கு சில இடங்கள்லேருந்து வேறு விதமான பிரச்சனைகள் வரலாம். சரி, நீங்கள் படிக்காமல் போகிறதுக்கான எல்லா இதுகளும் வரும். வெளியிலேருந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், புது புது ஃப்ரெண்ட்ஸ் வரலாம். அவங்களோட பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களை வந்து அதாவது படிக்க விடாமல் செய்கிறதுக்கான எல்லா காரணிகளும் இருக்குது. இதில் நீங்கள் எப்படி வர போகிறீங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. சரி, அது எல்லாத்தையும் கடந்து தான் நீங்கள் வரணும். சரி, ஏலோ லைஃப்னா என்னன்னு சொல்லி இங்கே தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறீங்க. இதில் இருந்து தான் உங்களுக்கு லைஃப்னால என்னன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆக போகுது. சரியா, படிக்கணுங்கிறத நோக்கமாக வைங்க. படிக்கிறது தான் முக்கியம். படித்தால் மட்டும்தான், அதாவது காசை எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம்டா. காசை எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். சரி, அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் வந்து கொடுக்க போகிறது உங்களுக்கு படிப்பாக தான் இருக்கும், கல்வியாக தான் இருக்கும், நீங்கள் வச்சிருக்கக்கூடிய டிகிரியாக தான் இருக்கும், உங்களுக்கு என்ன தெரியுங்கிறதா தான் இருக்கும். சரியா, அப்போ அதிகாரம் முக்கியம். சரி, எவ்வளோ பேர் படித்தவங்களா இருந்தாலும் ஜிஎஸ் சாதாரணமாக ஏ லெவல் பாஸ் பண்ண ஒருத்தராக தான் இருப்பார். அவர்கிட்ட போயிட்டு சேர்னு சொல்லி நின்று லைனில் நின்று தான் சைன் வாங்கிட்டு வரணும். சரி, படிக்கிறது அதிகாரத்துக்காக படிக்கணும்.
அதுதான் முக்கியம். படிக்கிறது அதிகாரத்துக்காக படிக்கணும். சரியா? காசுக்காக காசு சம்பாதிக்கணுங்கிறதெல்லாம் தாண்டி அதிகாரத்துக்காக படிக்கணும். ஓகே. ஸோ இந்த அளவு உங்களுக்கு டீட்டெயில்டாக யாரும் சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. படிங்க அவ்வளோதான். ஏதாவது டவுட்டும் இருந்தால் கேளுங்க. நம்ம அடுத்து என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது, எப்படி எப்படி படிக்கணும், என்னென்னத்தை முக்கியமாக நம்ம நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? வேறு டவுட் எதுவும் இருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, ஓகே. இந்த லிங்க்கை வந்து நான் வந்து கட் பண்ணுறேன். சரி, அந்த லிங்க்கை கட் பண்ணுறேன். நீங்கள் அதே லிங்க்கில் மறுபடியும் ஜாயின் பண்ணுங்கள். சரி, அதே சேம் லிங்க்கில் மறுபடியும் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே.